பிரசன்ட் இருக்கு. அது போக ஒரு தீம் அந்த மாதிரி ஒன்று போகுது. ரொம்ப சூப்பராக இருக்கு. பாட்டு வந்து திருப்பி திருப்பி கேட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு பாட்டெல்லாம். தேங்க்யூ. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. லைக் நியூ ஃபேஸஸ்லாம் நடிச்சிருக்காங்க, பட் அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப டாப் நாச்சாக இருக்குது. அண்ட் ஆல்சோ படத்தில் வந்து இந்த ஸ்டோரி லைன் நல்லா இருக்குது. அந்த மியூசிக் தான் வந்து மூவியே வந்து எடுத்து கொடுத்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு மியூசிக் ஆல்சோ. அண்ட் டைரக்ஷன் ஆல்சோ நைஸ். சினிமாட்டோகிராஃபிலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து படம் பார்க்கலாம். அதுதான் சொல்றேன், ரெண்டு பேருமே நியூ ஃபேஸ் மாதிரியே தெரியல, அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. நீங்களே அந்த படத்தை பார்த்தா தெரியும். இதெல்லாம் ஒரு 10-15 படம் நடிச்சாதான் இந்த மாதிரி ஆக்டிங்லாம் கொடுக்க முடியும். ரொம்பவே சூப்பராக இருக்கு. சொல்கிறதான் உண்மை. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். தமிழில் வந்து நீங்கள் தமிழ் ஆடியன்ஸ்லாம் வந்து என்ன சொன்னாங்க? ஆக்சுவலாக ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணாங்க. நாங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணோம். அது கொஞ்சம் அவங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் போது வி ஃபெல்ட் ரியலி குட். நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும் ப்ளீஸ். புது படம்ன்ட்டு யாரும் பார்க்காம இருக்க வேணாம். தயவு செஞ்சு தேட்டருக்கு வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டேரக்டர் வந்திருக்காரா? அந்த படம் தான் நான் பார்த்துட்டு வரேன். அந்த 7 நாட்கள் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வருவாரு. எனக்கும் தான் அம்பிகா மேடம் பாக்கியராஜ் சாரை ஒன் சைடாக பண்ணுவாங்க, காதுக்காக உருளுவாங்க, பரலுவாங்க. அதே மாதிரி பொதுவாகவே நான் வந்து ஆண்களுக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன். அப்படி நடிச்சிருக்க தம்பி, தமிழ் தெரியுமா? நான் சொல்ல புரியுதா? அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவ்வளவு இங்கிலீஷ் தெரியும். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க. சூப்பர், சூப்பரா நடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி ஹீரோயின் உங்க பேரு படம் பார்க்குற நாய் கடிச்சதுக்கு அப்புறம் அந்த மச்சத்தை இங்க பாருங்க, இங்க பாத்தீங்களா மச்சத்தை? எப்படி நயன்தாரா அவர்களுக்கு மூக்குக்கு கீழே மச்சம் இருந்து அது ஒரு ராசியா இருந்துச்சு.
வந்து அந்த ரேபிஸ்ட் வந்து தான் சேர்த்து வச்சது. ஒரு நாய்க்கடி ஏற்பட்டு இவருக்கும் ஒரு ரேபிஸ்ட் வரணும். சரிங்களா? வாழ்த்துக்கள். அதே மாதிரி படத்துல கிளைமேக்ஸ் ஃபைட் சும்மா சூப்பரா இருக்கு. ஃபைட் மாஸ்டர் பேர் என்னன்னு தெரியலையா? ராகேஷ் மாஸ்டர். ராகேஷ் வந்திருக்காரா? வாங்க. டேய் நீ வா. ஏப்பா இந்த தம்பி எனக்கு தெரியும்பா. இவங்க அப்பா எனது நண்பர். நாங்க ஃபைட் பண்ணும்போது உருண்டு வந்திருக்காரா? வாங்க 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 வாங்க. வாழ்த்துக்கள். இவருக்கு ஏற்கனவே நாய் கடிச்சிருச்சு. இவருக்கும் விரைவில் ஒரு நாய் கடிச்சு ஒரு ரேபிஸ்ட் ஆகணும். அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாலை காலி ஆகி போச்சு. அதெல்லாம் பூ மட்டும்தான். உண்மையிலே சொல்றாங்க, இந்த படத்திற்கு அவார்டு படத்தோட டைரக்டர் வந்திருக்காரா? டைரக்டர் பேர் என்ன சார்? ரோகிணியா? சுந்தர். அந்த சுந்தர் இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் சார். இந்த படத்துல உங்களோட டைரக்ஷனையும் தாண்டி ஸ்கிரீன் பிளே ஒரு இடத்துலையும் ட்விஸ்ட் சார். அது வந்து விரைவில் பாருங்க. இந்த வருடத்தில் 2025ல் உங்களுக்கு அவார்டு கொடுக்கலன்னா பாருங்க இந்த படத்திற்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் பேர் என்ன? முரளியா? முரளி தமிழ் முரளி கவிதாஸ். உங்களுக்கும் கபீர்தாஸ். முரளி கபீர்தாஸ் உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு படம் தயாரித்தோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தரமான படம் தயாரிச்சிருக்கையா அப்படின்ற ஒரு நேர்த்தியான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க. அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஏதோ ஒரு ரெண்டு ஏமா இங்க பாத்தீங்களா? பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து அடுத்த படத்துக்கு இந்த பொண்ணை வந்து கமிட் பண்றாரு. அந்த அளவுக்கு இந்த படத்துல இந்த பொண்ணு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மொத்தத்துல இந்த மாதிரி ஒரு தரமான படத்தை கொடுத்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக அந்த ரேபிஸ்ட கொடுத்த அந்த ரேபிஸ்ட் அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா நான் 2 மச்சம் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் 5 மச்சம் நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். சரிங்களா? உண்மையிலே சூப்பருங்க. மற்றும் இதில் நடிச்சிருக்க அனைத்து கதாபாத்திரங்களுமே நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே ஸ்க்ரீன் பிளே தாங்க இந்த படத்துக்கு. ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்திற்கு. இந்த புறாக வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வெந்து தணிந்தது காடு. அந்த 7 நாட்களுக்கு வணக்கத்தை போடு. அதை விட்டம்பா. அந்த 7 நாட்கள் தாண்டி அந்த ரேபிஸ்டுக்கும் வணக்கத்தை போட்டுருக்குப்பா. ஏன்னா இந்த